சிவகங்கை மாவட்டம் பிள்ளையார்பட்டியில் விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு அலை கடலென குவிந்த பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து கற்பக விநாயகரை மனமுருக வழிபட்டு மகிழ்ச்சி. கோவை மாவட்டம் புளியகுளம் முந்தி விநாயகர் கோவிலில் நீண்ட வரிசையில் காத்திருந்து பக்தர்கள் சுவாமி தரிசனம். ஆசியாவிலேயே 19 அடி உயரம் கொண்ட மிகப்பெரிய விநாயகர் சிலைக்கு சிறப்பு வழிபாடு. விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு மயிலாடுதுறை மயூரநாதர் ஆலயத்தில் 22 விநாயகர் சன்னதிகளில் சிறப்பு அபிஷேகம். திரளான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம். புதுச்சேரியில் விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு மணக்குள விநாயகர் கோவிலில் குவிந்த பக்தர்கள். விநாயகர் பெருமானுக்கு நடைபெற்ற சிறப்பு அபிஷேகம், மகா தீபாராதனையை கண்டு பக்தி பரவசம். விநாயகர் சதுர்த்தி விழா நாடு முழுவதும் கோலாகல கொண்டாட்டம். மும்பை சித்தி விநாயகர் கோவிலிலும் குஜராத் மாநிலம் அகமதாபாத் மகா கணபதி கோவிலிலும் ஆரத்தி எடுத்து வழிபாடு. விநாயகர் சதுர்த்தி விழாவை முன்னிட்டு அனைத்து மக்களுக்கும் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி வாழ்த்து. ஆணை முகத்தானின் கருணையால் துன்பங்கள் நீங்கி இன்பம் பெருகி வாழ்வில் அனைத்து வளமும் பெற்று நோய் நொடி இல்லா பெருவாழ்வு வாழ வாழ்த்து. இலங்கை கடற்படையால் கைதான தமிழக மீனவர்கள் 22 பேரை விடுவிக்க வலியுறுத்தி தருவைக்குளம் மீனவர்கள் நடத்தும் உண்ணாவிரத போராட்டத்தில் அதிமுக பங்கேற்கும் என கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி அறிவிப்பு. முன்னாள் அமைச்சர்கள் கடம்பூர் ராஜு, SP சண்முகநாதன், சீதா செல்லப்பாண்டியன் உள்ளிட்டோர் பங்கேற்பார்கள் எனவும் அறிவிப்பு. கைதான மீனவர்களை விடுவிக்க மத்திய மாநில அரசுகளை மீனவர்கள் வலியுறுத்தியும் இரு அரசுகளும் எந்தவித முயற்சியும் எடுக்கவில்லை என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி குற்றச்சாட்டு. மத்திய மாநில அரசுகளுக்கு மீனவர்கள் மீது கிஞ்சித்தும் அக்கறை இல்லை என கழக பொதுச் செயலாளர் கடும் விமர்சனம். சென்னை ராயபுரத்தில் பள்ளி மாணவிக்கு பாலியல் தொல்லை தந்த விடியா திமுக நிர்வாகி மீது வழக்கு பதிவு செய்யாமல் போலீசார் அலட்சியம். பாலியல் புகாரில் சிக்கிய திமுக நிர்வாகியை கைது செய்யாத விடியா காவல்துறைக்கு பொதுமக்கள் கண்டனம். நாட்டில் பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிராக நடைபெறும் குற்றங்கள் தங்களை அஞ்ச வைப்பதாக நெல்லை மாவட்ட ஆட்சியருக்கு பள்ளி மாணவ மாணவிகள் கடிதம். விடியா ஆட்சியில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத சூழல் நிலவுவதாக அப்பட்டமாக நிரூபணம். திருவண்ணாமலை மாவட்டம் செங்கத்தில் மது போதையில் காவல் நிலையத்திற்குள் புகுந்து போலீசாரை கத்தியால் குத்த முயன்ற இளைஞரால் பரபரப்பு. விடியா ஆட்சியில் காவல் நிலையங்களுக்கும் போலீசாருக்குமே பாதுகாப்பு இல்லாத அளவுக்கு சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்திருப்பதாக மக்கள் விமர்சனம். தென்காசி மாவட்டம் சங்கரன்கோவில் அரசு மருத்துவமனையில் பணியில் இருந்த பெண் காவலரிடம் போதை ஆசாமி வாக்குவாதம். விடியா ஆட்சியில் ஆசிரியர்களுக்கும் போலீசாருக்கும் அரசு ஊழியர்களுக்கும் பொதுமக்களுக்கும் பாதுகாப்பு இல்லாத அவலம். மதுரையில் நடைபெற்ற அரசு புத்தக திருவிழாவில் மேடையில் பக்தி பாடல்கள் ஒளிபரப்பப்பட்டதால் பள்ளி மாணவிகள் சாமியாடி மயங்கி விழுந்ததால் பரபரப்பு. புத்தக திருவிழா நிகழ்ச்சிக்கு வந்தவர்கள் அதிகாரிகளுடன் வாக்குவாதம். சென்னை பூந்தமல்லியில் விநாயகர் சதுர்த்தியை கொண்டாட சொந்த ஊர் செல்ல அரசு பேருந்து கிடைக்காமல் சாலையில் நீண்ட நேரம் காத்திருந்த பயணிகள். பண்டிகை நாட்களில் கூட கிளாம்பாக்கம், கோயம்பேடு, பூந்தமல்லி பேருந்து நிலையங்களில் ஆய்வு செய்யாமல் அமைச்சர் சிவசங்கர் குரட்டை விட்டு தூக்கம். செங்கல்பட்டு மாவட்டம் கிளாம்பாக்கத்தில் சொந்த ஊருக்கு செல்ல போதிய பேருந்துகள் இயக்கப்படாததால் பொதுமக்கள் ஆவேசம். பல்லாவரம் காவல் துணை ஆணையரை முற்றுகையிட்டு மக்கள் போராட்டம் நடத்த முயன்றதால் பரபரப்பு. தொடர் விடுமுறையை முன்னிட்டு தென் மாவட்டங்களுக்கு படையெடுத்த மக்களால் பரனூர் சுங்கச்சாவடியில் கடும் போக்குவரத்து நெரிசல். நீண்ட வரிசையில் வாகனங்கள் அணிவகுத்து நின்றதால் அவதிக்கு ஆளான பயணிகள், வாகன ஓட்டிகள். திருப்பூர் ரயில் நிலையத்தில் தொடர் விடுமுறையை முன்னிட்டு சொந்த ஊர் செல்ல ரயில்கள் கிடைக்காமல் பயணிகள் கடும் அவதி.
விடுமுறை நாட்களில் கூடுதல் ரயில்களை இயக்க பொதுமக்கள் கோரிக்கை. திருச்சியிலிருந்து காரைக்காலுக்கு பயணிகளை ஏற்றிச் செல்லும் டெமோ ரயிலில் பின்பக்க என்ஜின் பெட்டியில் திடீரென ஏற்பட்ட தீப்புகையால் பரபரப்பு. திருவெறும்பூர் ரயில் நிலையத்தில் ரயில் நிறுத்தப்பட்டு அலறி அடித்துக்கொண்டு ஓட்டம் பிடித்த பயணிகள். திண்டுக்கல் மாவட்டம் நிலக்கோட்டை அருகே விளாம்பட்டியில் அனுமதியின்றி வைக்கப்பட்ட விநாயகர் சிலையை தூக்கிச் சென்ற போலீசார். 100க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் நள்ளிரவில் வட்டாட்சி அலுவலகத்தை முற்றுகையிட்டு விடிய விடிய தர்ணா போராட்டம். தஞ்சையில் பட்ட பகலில் பெட்ரோல் பங்கில் சட்டக்கல்லூரி மாணவருக்கு அரிவாள் வெட்டு. பதைவதைக்கு வைக்கும் சிசிடிவி காட்சிகளை கண்டு மக்கள் அதிர்ச்சி. மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழியில் போதை இளைஞர்கள் தாக்கியதில் டீ மாஸ்டர் படுகாயம். நாற்காலிகளை உடைத்து டீ மாஸ்டரை தாக்கும் பதைவதைக்கு வைக்கும் காட்சிகள். ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணத்தில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 3 சடலமாக மீட்பு. கொலையா தற்கொலையா என காவல்துறை விசாரணை. நீலகிரி மாவட்டம் உதகையில் மனைவியை கத்தியால் குத்தி கணவனே கொலை செய்த கொடூரம். விடியா ஆட்சியில் அதிகரித்து வரும் கொலை சம்பவங்களால் மக்களிடையே கடும் அச்சம். மதுரை மாவட்டம் திருமங்கலம் அருகே சர்வீஸ் சாலையில் நடைபயிற்சி மேற்கொண்ட தந்தை மகள் கார் மோதி பரிதாபமாக உயிரிழப்பு. கட்டுப்பாட்டை இழந்து தேசிய நெடுஞ்சாலை தடுப்பை தாண்டி சர்வீஸ் சாலையில் கார் பாய்ந்ததால் இருவரும் பலியான சோகம். மதுரை மாவட்டம் அலங்காநல்லூரில் விடியா திமுக நிகழ்ச்சிக்காக நடப்பட்ட கொடியை அகற்றும் போது மின்சாரம் தாக்கி கல்லூரி மாணவர் உயிரிழந்த கொடூரம். விடியா திமுகவின் அமைச்சர் மூர்த்தியை வரவேற்க வைத்த கொடிக்கம்பத்தால் நிகழ்ந்த விபரீதம். சென்னை பல்லாவரத்தில் வீடுகள் இடிக்கப்பட்டதால் கை குழந்தையுடன் பெண்கள் கதறல். வருவாய்த்துறை அனுமதி இல்லாமல் 10க்கும் மேற்பட்ட வீடுகளை இடித்ததால் பொதுமக்கள் நடுத்தெருவில் நின்ற அவலம். தஞ்சாவூர் மாவட்டம் பூதலூர் அருகே பெண்ணை பாலியல் வன்கொடுமை செய்த 2 சிக்கினர். விடியா திமுக ஆட்சியில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத அவலம். ஆக்ரா உதய்பூர் வந்தே பாரத் ரயிலை நான் தான் ஓட்டுவேன் என மோதிக்கொண்ட ரயில் ஓட்டுநர்கள். சிறந்த ரயிலை ஓட்டுபவர்களுக்கே ஊதிய உயர்வு அளிக்கப்படும் என ஆக்ரா மற்றும் கோட்டா பிரிவுகள் அறிவித்த நிலையில் அடித்துக்கொண்ட லோகோ பைலட்டுகள். உத்தரகாண்ட் மாநிலத்தின் பல்வேறு பகுதிகளில் மீண்டும் ஏற்பட்ட நிலச்சரிவு. பொதுமக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு அனுப்பி வைத்து மாநில அரசு நடவடிக்கை.